நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் நேரத்தை இழந்திருக்கலாம், ஒரு சிலர் பணத்தை இழந்திருக்கலாம், ஒரு சிலர் சொத்தை இழந்திருக்கலாம், ஒரு சிலர் உறவுகளை இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் இழந்த எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கும்படியாக அவர் உங்களுக்கு மீட்டு தருவார். வேதத்தில் யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் தேவன் அவனுக்கு எல்லாத்தையும் திரும்ப தந்தார். திரும்ப தரும் பொழுது முன்னே இருந்ததை விட சிறப்பானதாக தான் அவன் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் தேவன் அதை மீட்டு தந்தார். அதே போல தான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாகவே மீட்டு தருவார். அப்படி அவர் அதை மீட்டு தரும் பொழுது முன்னே இருந்ததை விட நம்மளுக்கு அது சிறப்பாக இருக்கும்படியாக காரியமாக அமையும். யோபு இழந்ததற்கான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் பயம் வந்துச்சு. பயத்தின் காரணமாக அவன் எல்லாத்தையும் இழந்து போட்டான். அதனால நம்மளுக்கு ஒரு காரியத்தை குறித்து அவிசுவாசம் வேணாம், பயமும் வேணாம். தேவன் கூட இருக்கிறாருன்னு விசுவாசிங்க. இழப்புகள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நேரிடாது.